ஹலோ கைஸ், நம்ம இங்கே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரியில் போய் மீன் பொரிச்சு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ இன்றைக்கி நிறைய பேர் மீன் பொரிச்சு லைவ் உயிரோட மீனாக பொரிச்சு தேவையான நெக்ஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மீன் பொரிச்சு சாப்பிட போகிறோம். நான், என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சிவா, அனிஸு, நாங்கள் எல்லாருமே மீன் பொரிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 6 o'clock இருக்கிறோம். இங்கேருந்து கிளம்புறோம். இன்றைக்கி எப்படின்னா மீன் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி தான் பிடிச்சி இன்றைக்கே பொரிச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய வீடியோ நான் யூடியூப்பில் போட போகிறேன். ஓகே, நாங்கள் 6 பேர் போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் போகிறது 3 பேர். ஆனால் நேற்றுக்கு நைட் பிளான் பண்ணும்போது நாங்கள் 6 பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணோம். உங்களுக்கு தெரியாது இல்லை, பாய்ஸ் பிளான் ஃபுல்லாமே ஏமாற்றி ஓடி போயிடுவான்ல. அதில் இந்த ரிச் இருக்கா, ரொம்ப பேட் பாய், அவனை நான் காட்டுறேன். சரி போமா, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:57. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படியே கோவா டூர் வந்துருக்கியா? ஃபைனலி நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டோம். நான் ஆக்சுவலாக எதுக்கு இப்போ கன்னியாகுமரி வந்திருக்கோன்னா, எல்லோரும் நினைக்கிற மாதிரி திருவிழாசல்லையோ இல்லை வந்து லைட் ஹவுஸோ பார்க்க வரலாங்க. நம்ம இப்போ ஃபிஷ் ஷாப் வந்திருக்கோம். இதுதான் அந்த இடங்க. கரெக்டாக நம்ம பீச்சுக்கு அப்படி ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோட்டில் இருக்கும். நியர்பை டெம்பிள் சிட்டி. வாங்க அங்கே வாங்க, நாங்கள் கடையை காட்டுறோம். வாங்க ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல அந்த மீன் கடை சாப்பாடு 3 இட்லி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். வித் ஒரு கிழங்கு. நார்மலாக எல்லா இட்லி கடை மாதிரி இல்லை. இங்கே வந்து மீன் குழம்பு, சட்னி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து அங்கே ரிவ்யூ சொல்கிறோம். அப்புறம் அனிஸ் பண்ணிக்கலாம். அதே தான் நானும் கனவாக வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு டாப் நாச். அதுக்கு ஃபுல் ஃபார்மோட சொல்லலாம்ல. எதோட சொல்லணும்? ஃபுல் ஃபார்மோட. டாப் நாச் ஃபுல் ஃபார்ம் உண்டா? அனிஸ் உன்னோட ரிவ்யூ? அருமையாக இருக்குது. கூட்டமே நான் தான் என்கிட்ட கேட்க போறியா? அருமை. கனவு எப்படி இருக்கு? வேற லெவல். கனவு மாதிரியே இருக்கு. கேட்கல என்னது? கனவு மாதிரியே இருக்கு. இதாங்க நம்ம ஆர்டர் பண்ண கனவா. இப்போ தான் வந்துச்சு. அனிஸ் டேஸ்ட் பண்ணு. பிரமாதமாக இருக்கு. இதில் இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லணும்னு தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்பான்சர்ஸ். இது தான் உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்தது. அதனால் இந்த வீடியோ கிரெடிட்ஸ் டு அனீஸ் தான். ஏன் அப்படி எப்படி தானே எடுத்து வாயில் போடு. மசாலா போடாமல் ப்ரான் சாப்பிட்டா அப்படி தான் ஒருத்துங்க. டைம் போகிறதே தெரில. சாப்பாடுலாம் ஒன்று சரியான டேஸ்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கன்னியாகுமரி சரி போர் இருக்கேன்னு சொல்லி அப்படியே பீச் பக்கம் வந்துருந்தோம். அங்கே பாருங்கள், பீச் ஆனால் இதாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம். பில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1500 கிட்ட ஆச்சு. ஆனால் ஒருத்தர் தான் நல்லா தான் இருந்துச்சு. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ப்ரான் வீட்டுக்கு பார்சலர் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சியை கேட்டான்னு சொல்லி இந்த vlog இதோட முடிக்கிறோம். ஓகே
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.